பெருகிடுதே. அவர் சந்நிதி காண்கையிலே சந்தோஷம் பெருகிடுதே. அவர் சந்நிதி காண்கையிலே ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். ஆண்டவனுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம். உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம். உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய மெய்யான கல்வாரி பலியில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, தெய்வீக பலியினுடைய மகத்துவத்தை குறித்து வரலாற்றில் அநேக இடங்களில் நம்மால் பார்க்க முடியும். அதில் ஒன்று ஜெர்மனியினுடைய பேரரசரான ஒருதோ என்பவர் அவருடைய அதிகாரிகளையும் ஆளுநர்களையும் விடியற்காலையிலே அரசவைக்கு கூட சொல்லியிருந்தார். அப்பொழுது இளவரசர் தாமதமாக வர நேர்ந்தது. அவர் எப்பொழுதும் காலையில் ஆண்டவனுடைய தெய்வீக பலியில் சென்று பங்கெடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தவர். அப்படி திருப்பலிக்கு சென்றுவிட்டு அவர் மீண்டும் வருகின்ற பொழுது தாமதமானதால் பேரரசர் ஒருதோ அதிகாரிகளிடத்தில் கூறியிருந்தார், இளவரசர் வருகின்ற பொழுது யாரும் எழுந்து அவருக்கு மரியாதை செய்யக்கூடாது என்று. இளவரசர் அரசவையில் நுழைகின்ற பொழுது அதிகாரிகள் யாரும் எழுந்து அவருக்கு மரியாதை செலுத்தவில்லை. ஆனால் பேரரசர் மட்டும் எழுந்து நின்று மிகவும் பவ்யமாக அவருக்கு மரியாதை செய்கிறார். அதிகாரிகளுக்கும் அங்கு கூடியிருந்தவர்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அரசர் நமக்கு இளவரசருக்கு எழுந்து நின்று மரியாதை செய்யக்கூடாது என்று ஆணை பிறப்பித்துவிட்டு இவர் மட்டும் எழுந்து நின்று மரியாதை செய்கிறாரே என்று அவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். அவள் பேரரசரிடத்தில் கேட்டார்கள், ஏன் எங்களை மட்டும் எழுந்து மரியாதை செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நீர் மட்டும் மரியாதை செய்கிறீரே என்று. அப்பொழுது இந்த அரசர் அவர்களை பார்த்து கூறினார், இளவரசரோடு யார் வருகிறார்கள் என்பது நீங்கள் கவனிக்கவில்லையா என்று. இவர்களுக்கு ஆச்சரியம்,
யார் வருகிறார்கள், யாரும் வரவில்லையே என்று பேரரசை பார்த்து சொன்ன பொழுது அவர் கூறினார், இளவரசரோடு சேர்ந்து வானதூதர்கள் அவரோடு வந்து கொண்டிருக்கிறார்களே, அதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று. ஆம் அன்புக்குரியவர்களே, இளவரசருக்கு திருப்பலியின் மகத்துவத்தின் மீது அவ்வளவு ஆழ்ந்து கடந்த தீராத பற்றும் பக்தியும் தான் அவர் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் காலையில் சென்று பங்கேற்கிறார். அதனுடைய ஆசீர்வாதம் என்ன? அவரோடு சேர்ந்து வானதூதர்கள் அவருடன் வருகிறார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட மெய்யான தெய்வீக திருப்பலியில்தான் நாம் இந்த வேளையில் ஒன்று கூடியிருக்கிறோம். தெய்வீக பலியில் தகுதியுள்ள முறையில் நாம் பங்கெடுக்க நம்முடைய குற்றங்குறைகளை நினைத்து பார்த்து இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய குற்றங்குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமீன். மன்றாடுவோமாக. தந்தையே, நீர் உளம் கனிந்து அடியார்களாகிய எங்களில் அருட்கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 13, 16 தொடக்கம் 19 முடிய. ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாய் இருக்கின்றீர்.
முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சியுரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கின்றது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும்போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகின்றீர். அதை அறிந்திருந்தும் சிறு குற்றோரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகின்றீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கின்றீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல் புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம் மக்களை நன்னம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கின்றீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே நீர் படைத்த மக்கள் நினைத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர். பேரன்பும் உண்மையும் பெரிதாம் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். உம்மடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம்மடியாளின் மகனை காப்பாற்றும். ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல்
ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு வந்த மறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, வில்லுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைப்பொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 13. இறை சொற்றொடர்கள் 24 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை விண்ணரசு பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர்? அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா? உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ
என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்ற எல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன். உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கு இரையாக்குவார்களோ அவ்வாறே உலகம் முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்பொழுது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, தாயாம் திரு அவை என்று பதுகாலத்தின் 16ஆம் ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய வாசகங்களை பார்க்கின்ற பொழுது ஆண்டவருக்கு உகந்த மக்கள் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும், ஆண்டவரையே நம்பி இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றது. பொறுமையோடு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம் சார்பில் செயல்படக்கூடியவராக இருக்கின்றார். ஆண்டவனுடைய நற்செய்தி இன்றைக்கு சற்று உவமைகளை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த உவமைகளில் நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த முதல் உவமையை பார்க்கின்ற பொழுது ஒரு நிலத்தை குறித்தும், அந்த நிலத்தில் விதைத்த பொழுது கோதுமை மணிகளோடு சேர்ந்து களைகளும் வளருவதை நாம் காண முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த கோதுமை மணியானது அந்த விதைத்த உரிமையாளரிடத்தில் அது போராடவில்லை. ஏன் எங்களோடு சேர்ந்து இந்த களைகளும் வளருகின்றது என்று. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வோடு கூட வாழ்கின்ற மற்ற மனிதர்கள் நமக்கு சில பிரச்சனைகளை கொடுக்க களையாக இருக்கிறார்கள். நமக்கு பிரச்சனையை கொடுக்கின்றவர்களாக, நம்பிக்கை துரோகம் செய்கின்றவர்களாக,
நம் மீது எரிச்சல் கொள்கின்றவர்களாக, பொறாமை கொள்கின்றவர்களாக, போட்டி போடுகின்றவர்களாக, நம் பெயரை நாசம் செய்கின்றவர்களாக, அதாவது அந்த விளை நிலத்தில் கோதுமை மணிகளை வளர விடாமல் இந்த களைகளும் சேர்ந்து இந்த கோதுமை மணியை நெரிப்பது போல, இதே போல நம்மை சுற்றி இருக்கின்றவர்களும் நமக்கு அநேக வழிகளில் நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் விதைத்த உரிமையாளர், நிலத்தினுடைய உரிமையாளர் என்ன கூறுகிறார்? வளரட்டும், வளரட்டும். அவை அறுவடை நாளுக்கென்று வருகின்ற பொழுது கோதுமைகளை, களைகளை முதலாவது அரித்து அது நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். கோதுமை மணிகளோ அது நல்ல முறையில் சேர்த்து களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்படும் என்று கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரனுடைய இந்த கூற்றிலிருந்து, இந்த ஓமையிலிருந்து நாம் நம்முடைய வாழ்வை குறித்து நாம் மிக தெளிவாக ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிராக இருக்கின்றவர்களோடு நாம் போராட வேண்டிய தேவையில்லை. நாம் அவர்களிடத்தில் வாதாட வேண்டும் என்று தேவையில்லை. நாம் இந்த வேளையில் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய வாழ்வில் அமைதி காப்பது. உரிமையாளராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை விதைத்தவர், நம்மை பார்த்து கொள்வார். நம்மை நிச்சயமாக அதற்குரிய வழியில் அறுவடை நாள் வருகின்ற பொழுது நம்மை தனியாக ஒரு ஆசீர்வாதமான ஆண்டவரனுடைய மாட்சிமையில் பங்கெடுக்க செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய மக்களிற்கு, பொறுமை காக்கின்றவர்களுக்கு ரோமேருக்கு எழுதிய கடிதம் 8ஆம் வார்த்தை 8வது அதிகாரம் 30வது வார்த்தையை பார்க்கின்ற பொழுது, அழைக்கப்பட்டோரை அவர் முன்குறித்திருக்கிறார். முன்குறித்தோரை அவருக்கு ஏற்புடையவராக மாற்றுகிறார். அவருக்கு ஏற்புடையவராக இருக்கின்றவரை தன்னுடைய மாட்சிமையில் பங்கு பெறச் செய்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். பொறுமை காத்து அவருக்கு ஏற்புடையவராக வாழ்கின்ற பொழுது தந்தையினுடைய மாட்சிமையில் நிச்சயமாக பங்கு எடுப்போம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்வியலில் ஆண்டவரை தேடி வருகின்ற நமக்கு பொறுமை இருக்கின்றதா? ஆண்டவரிடத்தில் செபிக்கின்றோம் தான். இந்த வார்த்தைகளை, இந்த ஓமையை எத்தனையோ முறை நாம் கேட்டிருக்கலாம். ஆனால் கேள்வி என்னவென்றால், நாம் பொறுமை காக்கின்றவர்களாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் இருக்கின்றோமா என்பதுதான். அன்புக்குரியவர்களே, நாம் ஜெபிக்கின்றோம், ஆனால் பொறுமை காக்க தவறுகின்றோம். 2ஆம் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது, எந்த ஒரு மனிதன் பொறுமை காத்து, நாம் பலவித வேதனைகளில் உழண்டு கொண்டிருக்கலாம். நம்முடைய கஷ்டங்களையும் வேதனையினால் நம்மிடத்தில் இன்னொருவரிடத்தில் பேசுவதற்கு கூட மனமில்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு பொறுமை காக்கின்றவர்களாக வாழ்கின்றவராக இருப்போமானால், நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக தூய ஆவியானவர் தாமே தந்தையினிடத்தில் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு எப்பொழுது தூய ஆவியானவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கின்றார், அந்த மனிதன் அமைதியோடு பொறுமை காக்கின்ற பொழுது, ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று இருக்கின்ற பொழுது, தூய ஆவியானவருடைய பரிந்து பேசுதல் இருக்கின்றது. ஆம் அன்புக்குரியவர்கள், பொறுமை கடலிலும் பெரிது என்று நம்முடைய தமிழ் அகராதியில் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைக்கு காணுகின்ற இந்த வண்ண விளக்குகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, இது யாரோ ஒருவர் கண்டுபிடித்தார். யார் கண்டுபிடித்தார் என்றால், தாமஸ் ஆல்வா எடிசன், மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்தவர். அவர் ஒரு முறை, இருமுறை, 10 முறை, 100 முறையில் இதை கண்டுபிடித்தாரா? அல்ல. அவர் ஏறக்குறைய 2774 முறை இந்த ஒளிவிளக்கை கண்டுபிடிப்பதற்கென்று பொறுமையுடன் அவர் முயற்சி செய்திருக்கிறார். இதில் எது பெரியதென்றால் அவருடைய பொறுமை. அவரிடத்தில் இந்த பொறுமை இல்லாது இருந்திருக்குமானால்
அவர் என்றைக்கோ இந்த விளக்கை கண்டுபிடிக்க முடிந்திருக்காது. அவர் பொறுமையுடன் இத்தனை முறையும் முயற்சி செய்ததால் தான் அவரால் இந்த உலகிற்கு இந்த படைப்பை கொடுக்க முடிந்தது. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் கொலைசியருக்கு எழுதிய கடிதத்தில் பவுலடியார் அருமையாக கூறுகிறார். 3வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய நற்பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். அன்புக்குரியவர்களே, அந்த நிலத்தில் வளர்கின்ற அந்த கோதுமை மணியானது, கோதுமை செடியானது பொறுமை காக்க தவறினது என்று சொன்னால், அது அறுவடையின் போது ஆண்டவர் சேர்க்கின்ற அந்த அறுவடைக்கு பிறகு அவை தனியாக ஆண்டவருடைய மாட்சிமையில் பங்கேற்பதற்காக அது சேர்க்கப்படுமா? இல்லை. அந்த கோதுமை செடியானது பொறுமை காப்பதால் மட்டுமே அறுவடைக்கு பிறகு அந்த கோதுமை மணிகள் அதற்குரிய ஒரு மகிமையான இடத்தில் சேர்க்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த நம்முடைய உலக வாழ்வில் நாம் ஆண்டவரை போல, ஆண்டவரை பின் சென்ற ஒவ்வொரு புனிதர்களையும் போல நாம் பொறுமையோடு வாழ்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். தொடக்க நூலில் யோசேப்பினுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு இடர்கள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வேதனைகள். தன் உடன் பிறந்த சகோதரர்களே அவரை கொன்று போடுவோம் என்று சூழ்ச்சி செய்தார்கள். ஆனால் அவர் பொறுமை காத்தபடியினால் அவருக்கு இருந்த எண்ணம் என்ன? ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை வாழ வைப்பார் என்ற ஒரே ஒரு உறுதியான நம்பிக்கை. அதுதான் தொடக்க நூல் 41வது அதிகாரம் 42வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, பார்வோன் தன் கரத்தில் இருந்த இந்த கணையாளியை கழற்றி யோசேப்புக்கு கொடுத்து அந்த எகிப்து தேசம் முழுவதையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை, ஆளுநராக யோசேப்பை உயர்த்தினார். அதற்கு காரணம் ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கை, அந்த பொறுமை. இவைதான் அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான இறைவனின் அருளை பெற்று தந்தது. அன்புக்குரியவர்களே, ஆகவே நாம் பொறுமையுடன் காத்திருப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் நாம் நினைத்ததற்கும் கேட்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலான அருளை அவர் நம்முடைய வாழ்வில் பொழிந்தருள்வார். ஆமேன். எழுந்து நின்று நம் நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாயுதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையுடைய ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிறந்திறங்கினார். தூயாவியாள் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும்
மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருள வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருட்கரத்திலே சமர்ப்பிப்போம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் திருச்சபையின் அனைத்து பணியாளர்களுக்காகவும் வேண்டுகின்றோம். அவர்கள் இந்த உலகத்தில் தீமைகளை பெருகும் போது மனம் தளராமல் இறைவனின் நீதியையும் அன்பையும் போதிக்கும் உப்பாகவும் ஒளியாகவும் திகழ அவர்களுக்கு தூய ஆவியின் ஞானத்தை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகில் நிலவும் வன்முறை, அநீதி மற்றும் பாகுபாடுகளுக்காக மன்றாடுகின்றோம். பகைமையின் கலைகளை அகற்றி மன்னிப்பு மற்றும் சகோதரத்துவத்தின் கோதுமைகளை நாங்கள் விதைக்க துணிய வேண்டும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் நீதியுடன் செயல்படவும் மனித குலம் முழுவதும் ஒற்றுமையுடன் வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாவ வழிகளில் நடப்பவர்களுக்காகவும் இறைவனின் அன்பை அறியாதவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். உமது பொறுமை அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு வாய்ப்பு என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். அவர்களின் இதயங்கள் மனமாற்றம் அடைந்து உமது அன்பின் பாதையில் வந்து நற்செய்திகள் புரியும் குழந்தைகளாக அவர்கள் மாற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் குடும்பங்கள் மற்றும் பங்கிற்காக மன்றாடுகின்றோம். தீமைகளை கண்டு சோர்வடையாமல் உம்முடைய அருளின் துணையுடன் நன்மையே செய்து வளர எங்களுக்கு ஆற்றலை தாரும். இறுதி தீர்ப்பின் நாளில் நாங்கள் உமக்கு உகந்த கனிகளை தரும் கோதுமைகளாக உம்மிடம் சேர அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேர்பன் தொலைக்காட்சிக்கு உதவி புரியும் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். பல்வேறு நோய்களினாலும் இன்னல்களினாலும் நேரடியாக திருப்பலிக்கு செல்ல முடியாமல் வீடுகளிலிருந்து இத்திருப்பலியுடன் இணைந்து கொண்ட அனைவரையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கின்ற இறைவா, இதோ எங்கள் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய அருட்கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுக்கு தேவை என்ன என்பதை நீர் நல்ல அறிந்த தெய்வமாக இருக்கின்றீரே. இதோ தொலைக்காட்சியின் வழியாக திருப்பலியில் கண்டுகொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களை அறிந்து வைத்திருக்கின்ற தெய்வம் எங்களுக்கு தேவையான அருளையும் இரக்கத்தையும் பொழிந்து எங்கள் குடும்ப வாழ்வில் அன்பும் அமைதியும் சமாதானமும் நிலைவிட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவரே, அனைத்துலை நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தந்தையே, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சிமையின் மேன்மைக்காக இறைபற்றுள்ள உமடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். அவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதிலாட்களாக ஆட்சி செலுத்தவும் செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது
பலியாக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களே எங்களை ஏற்றிக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் கருதினால் மெல்கியும் ரஞ்சித் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்திருக்கின்ற தெய்வம். தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்து நம்மை வாழ வைக்கின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டுமே சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் காத்து என்னை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வார். ஆன்மீக நற்கருணை சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். எந்தனுயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்தனுயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய்.
பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். கல்வாரி நினைவுகள்தான் என் வாழ்வில் நனவாகுமே. உன்னோடு ஒன்றாகினான் என் வாழ்வு நலமாகுமே. உணவாய் எழுந்து எனில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய். மெழுகாய் உருகி ஒளிந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே. இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இரக்கமும் அருளும் உடைய ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போர் உணவு அளித்தார். மன்றாடுவோமாக. தந்தையே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல உம் திருமகன் வழியாக நீர் அருள் பெறுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கடவுளின் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும் கோதுமை மணிகளாய் சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா